ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இடையில் கொஞ்ச நாள் நல்ல கேப்பு விழுந்துருச்சு, உங்களை சந்திக்க முடியலை. சாரி, மன்னிச்சுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்காக சுபலதாவுடைய ஒரு புது நாவலோடு வந்திருக்கேன். நாவலின் தலைப்பு உயிரே உன்னை தேடி. அத்தியாயம் 1. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடல். விசில் சத்தம் காதை பிளந்தது. நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களில் விசில் சத்தம் நம்ம கூடவே வரும். குலவை போடுவது பெண்கள் என்றால் அதன் உடன்பிறப்புத்தான் இந்த விசில். இதை ஆண்கள் அடிப்பார்கள் என்பது பொது வழக்கு. இப்போதெல்லாம் அப்படி இல்லை. பெண்களும் விசிலடிக்கிறார்கள், ஆண்களும் விசிலடிக்கிறார்கள். ஏன் குக்கரும் விசிலடிக்குது. ஏன் நாடே விசில் சத்தத்தில் இப்போது மூழ்கி போய் கிடக்கிறது. நல்லது தானே விசில் சத்தம், நல்லது தானே. சந்தோஷத்தின் அடையாளம். நல்ல காலம் நமக்கு பிறக்கப் போகுது என்பதன் எதிரொலி இதோ. அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வீரர்கள் மாடு பிடிக்கும் போது விசில் சத்தம் காதை பிளந்தது. அமைச்சர் பொன்வண்ணனின் மாடு அடங்கா காளையை அடக்கும் வீரருக்கு 5 பவுன் தங்கச் சங்கிலியை பரிசாக கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வர திடலில் நின்றவர்கள், சிவானே விடாத, மாட்ட விடாத, இன்னைக்கு உனக்கு வேட்டதான் என்று இளவட்டங்கள் கத்த, சிவா என்றவன் அமைதியாக உரமேறி இருந்த அவன் கால்களை அகட்டி நின்றபடி அவன் பார்வை முழுக்க வாடிவாசலில் தான் நின்றது. எல்லா ஊரைச் சேர்ந்த மாடு பிடிக்கும் வீரர்களும் அங்கே இருந்தார்கள். பொதுவாகவே இளைஞர்கள் கூட்டமாகத்தான் மாட்டை சுற்றுவார்கள். ஆனால் யார் காளையின் திடலை பிடித்து அடக்குவது என்பது அந்த நேரத்தில்தான் திடீரென செயல்படுவார்கள். அமைச்சரின் மாடு வாடிவாசலை விட்டு வெளியே துள்ளி கொண்டு வர வாடிவாசல் அருகே நின்ற மாடு பிடிக்கும் வீரர்கள் காளையின் அருகே கூட போக முடியலை. காரணம், காளை ஆக்ரோஷமாக இருந்தது. அனைவரும் பயந்து பின்வாங்க முதல் காரணம், மாட்டின் கொம்பு வித்தியாசமாக கபட்டை மாதிரி வடிவத்தில் கூராக இருந்தது. இந்த மாதிரி கொம்பு உள்ள காளைகள் அநியாயத்திற்கு குத்தும். எனவே தான் அதன் ஆக்ரோஷத்தை கண்டு விலகி நிற்க சிவா சில நொடிகள் காளையை உற்று பார்த்தவன் ரெடி என்றதும் இளைஞர்கள் காளையை சூழ்ந்து கொள்ள வட்டமாக தன்னை சுற்றி நின்றவர்களில் எவன் தன்னை நெருங்குவான் என்று தெரியாமல் காளை வட்டமாக 4 முறை சுற்ற எந்த நொடியில் சிவா அதன் திமிலை பிடித்தான் என்று யாருக்குமே தெரியலை. திமிலை பிடித்து அவன் காளையை அடக்க காளையோ தன்னை ஏமாற்றிவிட்டு தன்மேல் பாய்ந்து விட்டானே என்ற கோபத்தில் அவனை தன்னிடமிருந்து பிரித்து கீழே தள்ள அவன் நெஞ்சில் முட்டி ஆக்ரோஷத்தை தணிக்க போராட அவனும் உனக்கு நான் சளைத்தவன் இல்லை என்று அதன் திமிலை பிடித்து கொண்டு விடாமல் தொங்கினான். சிவா காளையின் திமிலை பிடித்த பிறகு மற்றவர்கள் சற்று விலகி நின்றாலும் வெகு கவனமாக இருந்தார்கள். எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சில நேரம் வீரர்களின் கை நழுவி கீழே விழுந்தால் அவ்வளவுதான். சில மாடுகள் கோபத்தில் முட்டி குத்தி கிழித்துவிடும். சில மாடுகள் விட்டா போதும் என்று ஓடிவிடும். வெகு சில மாடுகள் நின்று தன்னை பிடித்தவனை முறைத்து, என்கிட்ட திரும்ப வருவியா என்று கேட்டு நிற்கும். அமைச்சரின் காளை நல்ல கொழுத்த காளை. அமைச்சர் மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து சுருட்டிய பணத்தில் தன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போட்டது பத்தாது என்று தன் காளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறான். காளையின் உயரத்திற்கு ஏற்ற எடைதான் என்றாலும் பார்க்க கொழுகொழு என்று இருந்தது. ஒரு வகையில் அதன் உடற்கட்டு காளைக்கு சாதகம். அதாவது இந்த பருத்த பெரிய திமிலை பிடித்து அடக்குவது கடினம், பிடிக்கு அடங்காது. இன்னொன்று, எளிதாக வீரர்களை தன் உடல் எடையால் தள்ளிவிற்றும். அதே சமயம் பாதகமும் இருக்கு. வாடிவாசலில் நின்ற காளையை பார்த்த நிமிடமே அந்த காளையின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று சிவா கணித்து விடுவான். அமைச்சரின் காளை உடல் வனப்பை பார்த்ததுதான் தன் நண்பர்களை வட்டமாய் சுத்தி நிற்க சொன்னான்.
என்னதான் வலுவான காளை என்றாலும் 5-6 முறை தன்னைத்தானே சுற்றி வந்தால் மனிதர்கள் நமக்கே தலை சுற்றுவது போல் இருக்கும். அதற்கும் சுத்தும். அதனால்தான் காளையை சுற்றி சுற்றி வந்தார்கள். காளையும் சுற்றியது. அதன் கண்களை உன்னிப்பாக பார்த்த சிவா அதற்கு தலை சுற்ற தொடங்கும் நேரம் தாவி அதன் திமிலை பிடித்து விட்டான். ஆனாலும் அதன் கொம்பின் அமைப்பினால் அவன் தொடையில் கிழித்து ரத்தம் வந்தது. மாடு பிடிபட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வந்து பரிசை வாங்கிக்கப்பா என்றதும் தான் மாட்டை விட்டு குதித்தான். மாடு அவனை விட்டு ஓடியது. கால் காயத்துடன் சென்று வாடிவாசல் மேலே இருந்து கொடுத்த 5 பவுன் சங்கிலி, ஒரு பீரோ, ஃபேன், ஒரு அண்டா இவற்றை வாங்கி நண்பர்களிடம் கொடுத்தவன் நண்பர்களில் துண்டை எடுத்து காயத்தில் கட்டிக்கொண்டு திரும்ப மாடு பிடிக்க தயாராக அதற்குள் வேறு ஒரு காளை களத்திற்கு வர வீரர்கள் பிடிக்க ஓடினார்கள். டேய் சிவா, கிளம்பு, முதல்ல காயத்துக்கு மருந்து போடணும் என்று பூபதி சொல்ல தையல் போடணும் என்றான் பிரகாஷ். சிவாவுக்கு நிலைமை புரிந்தது. எனவே நண்பர்களின் தோளை பிடித்து தாங்கியபடி களத்தை விட்டு வெளியேறி ஆம்புலன்ஸிற்கு வர அங்கே இன்னும் சில வீரர்களுக்கு டாக்டர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்க இவனிடம் வந்த ஒரு டாக்டர் காயத்தை துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு, இவ்வளவு நீளமாக கிழிச்சிருக்கு, கண்டிப்பாக தையல் தான் போடணும் என்று சொல்லி அதற்கான வேலைகளை செய்தார். அதற்குள் பிரகாஷ் அங்கே வந்துவிட்டான். என்னடா காயம் அதிகமா என்று கேட்க, ரொம்ப இல்லடா, சும்மா கீறிருச்சு என்ற சிவா, டேய் கருப்பன் என்னடா பண்ணுறான் என்று கேட்க, அவன் தயாராக தான் இருக்கான், உன்னை காணோம்னு தான் தேடுறான். சரி சரி, அவ்வளவுதான், தையல் போட்டதும் போக வேண்டியது தான் என்றான் சிவா. டேய் மதுரைக்காரனுங்க ரொம்ப பண்ணுறானுங்கடா, உள்ளூர் மாடு அவுக்கணும் தான், யார் இல்லைன்னா அதுக்காக இவ்வளவு தூரம் மாட்டை கொண்டு வந்துட்டு அவுக்காமல் போக முடியுமா? நேரமாச்சு அவ்வளவுதான்னு சொல்கிறானுங்கடா. அது எப்படி? இன்னும் 100 மாட்டுக்கு மேலேயே அவுக்கலை. அப்போ எங்களுக்கு என்ன பதில்னு கேட்டால் அண்டாவும் ஜெயிக்கலும் வாங்கிட்டு போங்கடான்னு சொல்கிறானுங்க. இவனுங்க கொடுக்குற அண்டாவுக்கும் சைக்கிளுக்காகவும் தான் நாம் காலை வளர்க்குறோமா? அதுக்கு நாம் 4 நாளைக்கு போடுற தீனிக்கு கூட வராது இவனுங்க கொடுக்குற அண்டாவும் சைக்கிளும். உயிரை விட்டு காளையை வளர்க்குறோம்டா. வீட்டில் அம்மாக்கா பொண்டாட்டிக போடுற சண்டையை காதில் வாங்காமல் வருஷம் பூரா பார்த்து பார்த்து காளையை வளர்க்குறது எதுக்கு? களத்தில் விளையாட விடத்தானடா. இன்னாருடைய காளைன்னு பேர் வாங்கத்தானேடா. டேய், அவனுங்க இந்த தடவை நமக்கு கடைசியாக சீட்டு கொடுக்கும்போதே நினச்சே, போன தடவை நம்ம கருப்பன் தானே கிங் பட்டம் வாங்குச்சு, இந்த வருஷம் நம்ம கருப்பனை அவுக்க விடாமல் பண்ணத்தாண்டா இப்படி பண்ணுறானுங்க என்று பிரகாஷ் புரிந்து தள்ள, அதுவரை டாக்டர் தையல் போட்ட வழியிலும் பல்லை கடித்து கொண்டு கோபத்துடன் கேட்ட சிவா, என் ஃபோனை கொடுடா என்று வாங்கி விழா கமிட்டி தலைவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன தலைவரே, மாடு அவுக்க வேண்டாம்னு சொன்னீங்களாம்? எந்த தைரியத்தில் சொன்னீங்க? ஏதோ மதுரையில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. இதோ பாருங்க, மற்ற மாவட்டத்துக்காரங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் ஊருக்கு வந்து மாடு அவுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களா உங்கள் உள்ளூர் மாட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு 2 மணி நேரத்தில் சூன்னு மூட்டையை கட்ட வேண்டியது தான். அப்புறம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக ஃபேமஸ்னு நீங்கள் சொல்லிக்க முடியாது. உள்ளூர் ஃபேமஸாக தான் இருக்க முடியும். என்ன வசதி எப்படி? உங்களுக்கு அலங்காநல்லூர்னா எங்களுக்கு ஸ்ராவை மஞ்சருட்டு. எல்லா மாவட்டத்து மாடுகளையும் ஒரே மாதிரி எண்ணிக்கையில் அவுத்து விடணும். அதை விட்டுட்டு இப்படி சொன்னால் கேட்குறவன் கேனப்பயலா? அவனவன் காசு செலவு பண்ணி வண்டி பிடிச்சி ஆட்களை கூட்டி வந்து நின்னா நீங்கள் சுழுவாக நீங்கள் கொடுக்குற அண்டாவையும் சைக்கிளையும் வாங்கிக்கிட்டு போக சொல்லுவீங்களா? இதுக்காகவா வந்திருக்கிறோம்? மைக்கில் கேட்குற அந்த ஒத்த வார்த்தைக்காகத்தான் இத்தனை பாடும். இன்னாருடைய மாடு களம் இறங்குது, வாடிவாசலுக்கு வருதுன்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தைக்காகத்தான் நாங்கள் வருஷம் பூரா வம்பாடு படுறோம். ஏன் நீங்களும் சிராவயலுக்கு வர்றீங்க தானே என்று அவன் கேட்ட கேள்விக்கு பதறிய தலைவர், ஏம்பா சிவா, சூழ்நிலை அப்படி, பொழுது போச்சு, காலையில் மாடு திறக்க நேரமாச்சுன்றதால தான் இந்த குளறுபடி எல்லாம்.
ஆமாம், அந்த அமைச்சர் வந்து கொடியை அசைச்சா தான் மாடு திறக்கணுமா என்ன? இதோ பாருங்க, அரசியல்வாதிகளை இந்த மாதிரி விஷயங்களில் நுழைய விடக்கூடாது. ஏதாவது பரிசு தொகை கொடுக்குறாங்களா, வாங்கிக்கிறதோடு விட்டுறணும். ஏன்னா பரிசுக்காக எவனோ உயிரை பணயம் வச்சு மாடு பிடிக்கலை. இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு, அதை விட்டுடக்கூடாது என்று தான் போராடி வாங்கியிருக்கிறோம். அதை அரசியல்வாதி கையில் கொடுக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எந்த அரசியல்வாதியும் வரலை. அதனால தான் போராட்டம் ஒழுங்காக நடந்துச்சு. கடைசியாக அரசியல்வாதிகளால் தான் குழப்பமும் வந்தது. லைட்டை ஏற்பாடு பண்ணுங்க, எல்லா மாடும் அவுத்து விடணும் என்றான். சரிப்பா சரிப்பா, நானும் அப்படித்தான் நினைச்சேன் என்றார் தலைவர். டாக்டர் தையல் போட்டு கட்டி கட்டி மருந்து மாத்திரை கொடுக்க வாங்கியவன் கருப்பனை பார்க்க வந்தான். சிவாவை கண்ட கருப்பன் அமர்த்தலாக பார்க்க, இவன் தாண்டா உன்ன மாதிரியே பார்க்குறான் பாரு, இப்போ தான் வந்தியான்னு என்று மாறன் சொல்ல, இப்போ என்கிட்ட வரமாட்டான், அவனுக்கு தெரியும் என் மேலே, இப்போ என்கிட்ட அவன் வரமாட்டான், அவனுக்கு தெரியும் என் மேலே இப்போ வேற காளைகளின் வாசம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருப்பான் என்று புன்னகை செய்த சிவா, ஏண்டா அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் களத்தில் நின்று மாடு பிடிச்சிருக்கலாம்ல என்று சிவா கேட்க, எதுக்கு, தேவையா? உனக்காக தான் நாங்களே களத்துக்கு வர்றோம், இதில் எங்களை தனியாக வேற போக சொல்கிற? விளங்கிடும் போ என்றான் பிரகாஷ். காலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்துதான் ஜல்லிக்கட்டை கொடியசைத்து தொடங்கி வைக்கணும் என்று காத்திருந்ததால் தான் வந்த வினைதான் இது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு என்ன கிழிச்சாருன்னு தான் தெரியலை. எல்லாம் உள்ளூர் கட்சிக்காரனுங்க பண்ணுற அலப்பறை. அந்த ஆள் ஆடி அசைஞ்சு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அப்புறம் இங்கே வந்து ஒரு வழியாக கொடி அசைக்க கிட்டத்தட்ட 10:30 மணி ஆனது. வெயில் நன்றாக சுல்லென்று ஏறியது. மாடுகளும் உரிமையாளர்களும் முதல் நாள் இரவே வந்து காத்து கிடந்தார்கள். அமைச்சர்களுக்காகவும் அதிகார வர்க்கத்திற்காகவும் எப்போதும் மக்கள் காத்து கிடக்கக்கூடாது. மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கித்தான் அவர்கள் அமைச்சராகிறார்கள். மக்களுக்கு சேவை செய்யத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களை காக்க வைக்கவும் அவதிப்படவும் வைக்க அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்களை நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் குறித்த நேரத்தில் வரலை என்றால் அவர்களுக்காக காத்திருக்கக்கூடாது. நாம் பாட்டுக்கு நாம் நம்ம வேலையை தொடங்கிடணும். ஏன் நான் வராமல் தொடங்கினாய் என்று கேட்கும் அதிகாரம் எந்த அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் இல்லை. நாம தான் பொதுமக்கள் முட்டாள்தனமாக தப்பான ஆட்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து விட்டு பின்பு அவர்களுக்காக மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. அமைச்சர் வரவில்லை என்றாலும் எதையும் தள்ளி போடக்கூடாது. அப்போத்தான் அடுத்த முறை அந்த அமைச்சருக்கு சுருக்குன்னு பயம் வரும். நாம் சரியான நேரத்திற்கு போகலைனாலும் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க என்று தெரிந்தால் ஒழுங்காக அடுத்த முறை நேரத்துக்கு வந்து விடுவார். நம்ம ஊர்களில் பொதுமக்கள் கூடுற எந்த இடமாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த கட்சிக்காரனுங்க அரசியல்வாதிகளின் தொல்லை தான் தாங்க முடியலை. எங்கேயும் எப்போதும் அவர்களுக்கே முதல் உரிமை என்னும் அப்படின்னு பழக்கப்படுத்தாதீங்க. இது நமக்கு நல்லதே இல்லை.